ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க சின்மையை பற்றி நிறைய வீடியோ இருக்குது, பட் வைரமுத்துவை பற்றி ஒரு வீடியோவும் இல்லையே அப்படின்ட்டு. ஸோ இது வந்து வைரமுத்துவை பற்றிய வீடியோ தான் இது. நம்ம சின்மையை வந்து நிறையவே வந்து குற்றம் சமத்துட்டு அவங்க வந்து நிறைய மீடியாக்கெல்லாம் பேசுகிறாங்க. அதனால் அவங்க என்ன பேசுகிறாங்க, அதில் உண்மை இருக்கா இல்லையா, இது வந்து குக்டப் ஸ்டோரியா இல்லை பின்னணியில் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறைய கணிப்புகள், அதனால் நிறைய டிஸ்கஷன்லாம் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அவங்க நிறைய பேசுகிறாங்க. வைரமுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்காரு. அவர் அதில் க்ளீனாக சொல்லியிருக்காரு, நான் இதை சட்டப்படி அணுகிறேன் அப்படின்றது அவருடைய சாராம்சம். ஸோ இந்த பட்சத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒருவேளை இவங்க சின்மை சொன்ன குற்றம் சரி அப்படின்றது எடுத்துக்கிட்டால் இது வந்து குற்றமாக, எந்த அளவுக்கு குற்றம் அப்படின்றத வேணால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சின்மை சொல்கிற குற்றம் என்ன, இது மாதிரி வந்து நான் வந்து யூரோப்பில் தங்கியிருக்கும்போது ஒரு ஆள் மூலிமா வந்து என்னை வந்து ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். இதுதான் வந்து அங்கே வைக்கிற குற்றம். சொல்கிறதுக்கே வாய் வரமாட்டேங்குது. சரி, ஓகே, இதுதான் குற்றம். இதுதான் வந்து குற்றச்சாட்டு. இது வந்து என்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படின்னா, நம்ம வீட்டை விட்டு வெளில போகிறோம். எங்கே போகும்போது என்ன பண்ணுறோம், வீடு கேட்டு எல்லாத்தையும் நல்லபடியாக பூட்டிகிட்டு போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம போன பிறகு ஏதோ ஒரு மாலுக்கு எங்கேயோ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அங்கே கார் வைக்கிறோம், இல்லை பைக்கை வைக்கிறோம். அங்கேயும் வந்து செக்யூரிட்டி இருக்குது, கேமரா இருக்குது, எல்லாம் இருந்தாலும் வந்து நம்ம அதை நல்லா லாக் பண்ணிட்டோமான்னு 1க்கு 2 தடவை பார்த்துட்டு லாக் பண்ணிட்டு தான் போகிறோம். இது எதுக்காக பண்ணுறோம்? ஒன்றும் இல்லை, இது வந்து தற்பாதுகாப்பு தான். நமக்கு போலீஸே இருந்தாலும் சரி, இவங்க எவ்வளோ செக்யூரிட்டி இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளுடைய கடமை, நம்மளுடைய ப்ரிவென்டிவ் மெஷர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாக் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா வந்து திருடன் வந்து எப்போயுமே திருடணும்னு தான் ஆசைப்படுவான். அவனுக்கு பணத்து மேலே இன்ட்ரெஸ்ட்டு, அவன் எப்படி திருடலான்னு பார்த்துட்டே இருப்பான். ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம். அதுவும் என்ன, திருடன் டெய்லியாக இருக்கிறான் அப்படிலாம் கிடையாது. ஒரு 1000ல் ஒருவன் இருப்பான், லட்சத்தில் ஒருவன் இருப்பான், இல்லை ஒரு 10 நாளில், ஒரு மாதத்தில் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் வருவான். இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளில போகும்போதோ இல்லை ஒரு இடத்துல பார்க் பண்ணும்போதோ நம்ம ரொம்ப சேஃப்டியாக செக்யூர்டாக நம்ம வந்து அதை பாதுகாப்போம். இதுதான் முக்கியம் இல்லைங்களா? சரி, அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, இப்போ டிவியில் வந்து அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, ஒருத்தர் சும்மா நடந்து போயிட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அவர் பாக்கெட்டில் இருக்க 1000 2000 ஒரு நோட்டை வந்து வேணுனே வந்து கீழே போடுவார், போட்டுட்டு நடந்து போவார். பின்னாடி வரவங்க வந்து அந்த நோட்டை எடுத்து அவங்களே வச்சுட்டு போயிடுறாங்களா இல்லை கூப்பிட்டு இவர்கிட்ட கொடுக்குறாங்களா அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. இது குற்றம் தான், ஆனால் அதை செய்யலாமா? மற்றவங்களுடைய பணத்துக்காக இவர் வந்து ஆசைப்படுறாரு. ஆனால் இது வந்து என்னென்னா, ஒருத்தர் உண்மையாலுமே அவங்க நடந்து போகிறவங்களாம் குற்றவாளிகளே கிடையாது, அவங்க திடீர்னு கூட மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர்கள் வந்து குற்றவாளியாக ஆக்கப்படுகிறார்கள். கரெக்டாக? ஸோ இதில் வந்து யாரை நீங்கள் மிகவாக தண்டிப்பீங்க? இந்த ரோட்டில் வேணுனே பணத்தை போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, உங்கள் மனசை வந்து கெடுக்கிறதுக்காக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து பெரிய குற்றவாளி. குற்றம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஐபிசியில் வந்து ரொம்ப க்ளீனாக, இந்தியன் பீனல் கோடில் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, நீங்கள் ஒருத்தங்க பூட்டி இருக்க வீட்டில் வந்து நோட்டம் விடுறாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து சந்தேக கேஸில் வந்து அவரை வந்து என்ன பிடிச்சி விசாரிக்கலாம், தப்பாக இருந்தால் அவரை வந்து அரெஸ்ட்டும் பண்ணலாம். அடுத்தது வந்து கேட்டில் கை வச்சு கேட்டை திறந்தாங்கன்னு வச்சுங்க, அது ஒரு பெரிய தப்பு. கேட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அது ஒரு அத்துமீறல், அது மாதிரி தப்பு. உள்ளே இருக்க ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து திருட்டு, அதுக்கு ஒரு பெரிய தப்பு. இல்லை உள்ளே இருக்கவங்க போயிட்டு யாராச்சும் தடுக்க வந்தவங்களை அடிச்சுட்டு பிடிக்கிட்டு வந்தாங்கன்னா அது ராபரி, அது இன்னொரு குற்றம். ஸோ நம்ம ஐபிசி வந்து ரொம்ப தெளிவாக ஒரு குற்றத்துக்கும் ஒரு சிவியாரிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம பேஸாக வச்சுட்டு, இப்போது வைரமுத்து வந்து ஒருத்தர் அனுப்பிச்சு இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு நோட்டம் விடுற மாதிரியும் இல்லை பணத்தை வேணும்னு கீழே போட்டால் எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டே வந்து, இல்லை வரவன் வந்து பார்த்துட்டு, அப்பா இந்த வீடு வந்து திறந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் எதுவும் போய் திருட முடியாது, ஏன்னா ஹைலி செக்யூர்டு, வீட்டை சுற்றி நிறைய எலக்ட்ரிக்கல் இது வந்து கேமராலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். திருடன் வந்து பயந்துட்டு வந்துடுவான். ஸோ உங்கள் வீட்டில் ப்ரொடெக்ஷன் இருக்குது, நான் அப்படிப்பட்டவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரோக்கில் ஆன்சர் பண்ணிட்டு தான் மேட்ரு ஓவர். ஸோ இதுதான் மேட்டர். ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய குற்றம், இது வந்து பெரிய மன்னிக்க முடியாத குற்றமாக என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிப்பீங்க. ஏன்னா நான் கொடுத்த உதாரணத்தை வச்சே நீங்கள் வந்து ஈஸியாக மேப் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று, இப்போ இன்னும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு படம் பார்த்தேன், மெட்ரோன்னு ஒரு படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். அதில் வந்து ஒரு சீன் வரும். அதாவது இந்த ஒரு கேர்ள் வந்து கேட்பாங்க அவங்க ஃப்ரெண்டை பார்த்து, டேய் நேற்று உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து
ஒரு பார்ட்டி வச்சியாமே, என்னை மட்டும் என் வீட்டுக்கு கூப்பிடல, தயவுசெய்து நீ என்னை சீக்கிரமாக வீட்டுக்கு கூப்பிடுறா, நான் வரணும் உங்கள் வீட்டுக்கு அப்படின்வாங்க. இவன் வந்து சரிம்மா சரி நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இதை பார்த்துட்டு இருக்க அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இன்னொருத்த வந்து எங்கள் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கூப்பிடுவான். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, டேய் அடி வாங்க போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் சீவரத்துக்கு ஒரு பக்கத்தில் கத்தி இருக்கும், அதை எடுத்து இப்படி காமிக்கும், அவ்வளோதான் அப்படின்வான். ஸோ சாரிம்மா அப்படின்னு பயந்துட்டு ஓடுறோம். இது இந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஆப்டாக பொருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே ஒரே இன்ஸ்டியூட்டில் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க. இதில் வந்து ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம் மற்றவங்க கூட, இவர் வந்து ஓகே அப்படின்னு ஒரு ஆள் வந்து ட்ரை பண்ணும்போது நீ போடா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் மேட்டர் இல்லைங்களா? ஆனால் இதை வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூவாக ஒரு நேஷ்னல் டெலிவிஷன், ஊரில் இருக்க அத்தனை டெலிவிஷனும் போட்டு ஒருத்தரோட இமேஜை வந்து டிஃபேம் பண்ணுறாங்கன்னா, இது வந்து வேறு ஏதாவது அல்டீரியர் மோட்டிவாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது இல்லைங்களா? ஸோ இதுதான் நீங்களே டிசைட் பண்ணிங்க எது எப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? பாய்.